வணக்கம் மக்களே, இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா ஏபிபி இந்தியா இவங்க 29 rupees 59 paise டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா May 2 கொடுத்துருக்காங்க. பவர் மெக் ப்ராஜெக்ட்ஸ் இவங்களுக்கு 1005 crores ஆர்டர் கிடைச்சிருக்கு அதானி பவரோட சப்சிடரி கிட்ட இருந்து. எதுக்குன்னா கமிஷனிங் ஆஃப் ஸ்டீம் ஜென்ரேட்டர் பார் டர்பைனுக்கு. சில்வர் டச் டெக்னாலஜி இவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் போனஸ் இரண்டுமே அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கான ரெக்கார்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க 6th March. ஸோ ஸ்டாக் ஸ்பிளிட்டாக இவங்க ஃபேஸ் வேல்யூவை 10லேருந்து 2 மாற்றுறாங்க. கூடுதலாக 1:1 ரேஷியோவில் போனஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஷேர் வச்சுருந்தா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அது 10 ஷேராக மாறும். கூடவே ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நடக்கும். ஆர்பிபி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. 206 crores ஆர்டரும் கூடுதலாக 52 crores ஆர்டரும் 206 crores குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி கிட்ட இருந்தும் ஃப்ளட் மிட்டிகேஷன் ப்ராஜெக்ட்டுக்காக 52 crores ஆர்டரும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் இவங்க March 6 ரெக்கார்ட் டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க February 25 நடக்க போகிற போர்ட் மீட்டிங்கில் டிவிடெண்ட் குறித்தான முடிவை அறிவிக்கிறாங்க. ஸோ டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா March 6 ரெக்கார்ட் டேட்டா இருக்கும். பிஎல் கஷ்யப் அண்ட் சன்ஸ் இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு 300 crores. யார்கிட்ட இருந்துன்னா சிஆர்சி கிரீன்ஸ் பிரைவேட் லிமிடெட் கிட்ட இருந்து. ஸோ ஹவுசிங் ப்ராஜெக்டுக்கான ஆர்டராக இது இருக்கு. பிஇஎல் இவங்க February 27 நடக்க போகிற போர்ட் மீட்டிங்கில் டிவிடெண்ட் குறித்தான முடிவை அறிவிக்கிறாங்க. ஆர்விஎன்எல் இவங்களுக்கு 1200 crores ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஸோ இவங்க ஜிபிடி இன்ஃப்ராவோட சேர்ந்து இந்த ஆர்டரை அடைஞ்சிருக்காங்க. ஸோ 60% ஆர்விஎன்எல்லும் 40% ஜிபிடி இன்ஃப்ராவும் இதில் இருப்பாங்க. நார்தன் ரயில்வேஸ் கிட்டேருந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரெயில்கம் ரோட் பிரிட்ஜ்க்காக இவங்களுக்கு இந்த ஆர்டர் கிடைச்சிருக்கு. கார்டியம் ஐவிஎஃப் அண்ட் விமன் ஹெல்த் சென்டர். ஸோ இந்த ஐபிஓ ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த ஐபிஓ 24th க்ளோஸ் ஆகுது. ஸோ ப்ரைஸ் பேண்ட் இதெல்லாம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இவங்களோட எக்ஸ்பெக்டட் கெயின் 10.7% பாசிட்டிவ்ல லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பால்மர் லாரி இவங்க டிவிடெண்ட் குறித்தான முடிவை March 5 நடக்க போகிற போர்ட் மீட்டிங்கில் அறிவிக்கிறாங்க. யூஸ்வலாக இவங்க செப்டம்பரில் தான் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ மார்ச்சில் கொடுக்க போகிற டிவிடெண்ட் கூடுதலான டிவிடெண்ட்டாக இருக்கலாம். கிளீன் மேக்ஸ் என்விரோ எனர்ஜி சொல்யூஷன்ஸ் இந்த ஐபிஓ 23லேருந்து 25 வரைக்கும் ஓப்பனில் இருக்க போகுது. ஸோ ப்ரைஸ் பேண்ட் மினிமம் 1000 மேக்ஸிமம் 1053. ஸோ இதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இவங்களோட எக்ஸ்பெக்டட் கெயின் இப்போது 0.38% பாசிட்டிவ்ல லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. டாக்டர் ரெட்டிஸ் லேப் இவங்க மெர்குரி ஃபார்மா குரூப் யூகேல இருக்கு. இவங்க கிட்ட இருந்து ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பிக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்தான ப்ரொகினோவா சைக்ளோப்ரொகினோவா. ஸோ இதோட ரைட்ஸ் அண்ட் ட்ரேட்மார்க்ஸை வாங்கியிருக்காங்க. பிஎன்ஜிஎஸ் ரேவா டைமண்ட்ஸ் இந்த ஐபிஓட சைஸ் 380 crores. இது முழுவதும் ஃப்ரெஷ் இஷ்யூ மட்டும்தான். இந்த ஐபிஓ 24லேருந்து 26 வரைக்கும் ஓப்பனில் இருக்குது. ப்ரைஸ் பேண்டாக மினிமம் 367 மேக்ஸிமம் 386 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஷேருக்கு. ஒரு லாட்டில் 32 ஷேர்ஸ் இருக்குது. லிஸ்டிங் March 4. இவங்க ரீட்டைலர்ஸ்க்கு 10% அலோகேஷன் கொடுத்துருக்காங்க. இவங்களோட எக்ஸ்பெக்டட் கெயின் 4.4% பாசிட்டிவ்ல இருக்குது. கொச்சின் ஷிப்யார்ட் இவங்களுக்கு 2000 crores ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. சிஎம்ஏ சிஜிஎம் பிரான்ஸ் கிட்ட இருந்து. எதுக்குன்னா 6 எல்என்ஜி ஃபியூவல்டு ஃபீடர் கண்டெய்னர் வெசல்ஸ் பில் பண்ணுறதுக்கான ஆர்டர். ஆம்னிடெக் இன்ஜினியரிங் இது 583 crores ஐபிஓ. இது ஃப்ரெஷ் ஆஃபர் ஃபார் சேல்ஸ் ரெண்டுமே சேர்ந்தது. ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாக 418 crores-உம் ஆஃபர் ஃபார் சேல்ஸ் மூலமாக 165 crores-உம் இவங்க கொடுக்குறாங்க. இந்த ஆஃபர் 25லேருந்து 27 வரைக்கும் ஓப்பனில் இருக்க போது. ப்ரைஸ் பேண்டாக மினிமம் 216 மேக்ஸிமம் 227 ஒரு ஷேருக்கு. ஒரு லாட்டில் 66 ஷேர்ஸ் இருக்குது. லிஸ்டிங் March 5. இவங்க ரீட்டைலர்ஸ்க்கு 35% அலோகேஷன் தராங்க. எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் கெயின் 6.6% பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ ஏஐ ரிலேட்டடான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்தியாவில் 20% ஆஃப் வேர்ல்டு டேட்டாவை ஜென்ரேட் பண்ணுறாங்க. பட் 2 to 3% தான் ஸ்டோரேஜ் அண்டு ப்ராசஸிங்க்கு இந்தியாவில் இருக்குது. ஸோ இதை 20%-ஆக கொண்டு வரணும்னா அதுக்கு நமக்கு லாட் ஆஃப் இன்புட்ஸ் தேவைப்படுது. டேட்டா சென்டர்ஸ் மட்டும் இல்லாமல் பவர், ஃபைபர், கூலிங், சிப்ஸ், டேட்டா சென்டர்ஸ், லாங் டேர்ம் கேபிட்டலும் இதுக்கு தேவைப்படுது. ஸோ இது மூலமாக கேபிட்டல் மார்க்கெட்ஸ்லையும் நிறைய கேஷ் இன்ஃப்ளோஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது மூலமாக பாண்ட்ஸ், ரேட்ஸ், இன்விட்ஸ் இதெல்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க.
ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் இவங்களுக்கு யூஎஸ்எஃப்டிஏவோட அப்ரூவல் கிடைச்சிருக்கு. எதுக்குன்னா பல்மனரி ஆர்டீரியல் ஹைப்பர் டென்ஷன் இதை ட்ரீட் பண்ணுறதுக்கான போசன்டன் டேப்லெட்ஸோட மார்க்கெட்டிங் யூஎஸில் மார்க்கெட் பண்ணுறதுக்காகவும் இதை வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காகவும். ஸோ நோவார்டிஸ் இந்தியா இவங்களோட ஸ்விஸ் பேரண்ட் இவங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க என்டையர் 70.68% ஆஃப் ஸ்டேக்கை வந்து சேல் பண்ணுறாங்க இந்தியாவில் இருக்க பிரான்ச்சை. ஸோ 1446 crores வந்து இவங்க சேல் பண்ணுறாங்க. இதை வாங்குறவங்க யாருன்னா மெஜாரிட்டியாக வேவ்ரைஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் கூடுதலாக சில பேரும் சேர்ந்து இதை வாங்குறாங்க. ஸோ அவங்க ஒரு ஷேருக்கு 860.64 ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடுதலாக இவங்க 26% வந்து பப்ளிக் கிட்ட இருந்து வாங்குறதுக்காகவும் இவங்க வந்து அழைப்பு எடுத்திருக்காங்க. கூடுதலாக இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெகுலேட்டரி அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறமா நேம் சேஞ்சும் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ரெயில்டெல் கூடுதலாக அசோக் பில்கான் இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப்புக்கு டிஜிட்டலைசேஷன் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு மகாராஷ்டிரா கிட்ட இருந்து. இது 1136 crores ஆர்டராக இருக்கு. ஸோ ஜிஎம்டிசி இந்த ஸ்டாக் வந்து பயனடைகிறாங்க. இந்தியா யூஎஸில் தொடங்கியிருக்க பேக் சிலிக்கா ஏஐ இனிஷியேட்டிவ்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக சப்ளை செயின் ஃபார் கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்கு பெனிஃபிட் இருக்கனால ஜிஎம்டிசி ஸ்டாக் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதானி போர்ட்ஸ் ஸோ இவங்க என்எம்டிசியோட ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வராங்க. எதுக்குன்னா அயன் ஓர் பிளெண்ட் ஃபெசிலிட்டியை டெவலப் பண்ணுறதுக்காகவும் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை வந்து டெவலப் பண்ணுறதுக்காகவும் கங்காவரம் போர்ட்டில். ஸோ இதுக்கான எம்ஓயுவாக இருக்குது. ஸோ யூஎஸ் டேரிஃப் குறித்தான ஒரு தகவல். ஸோ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உலக நாடுகளுக்கு போடப்பட்ட கூடுதலான வரி வந்து செல்லாதுன்னு சொல்லி அவங்களோட சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. அதை தொடர்ந்து உடனேவே வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நான் 10% ஆஃப் ஸ்டேக் டேரிஃப் வந்து போடுறதா சொல்லியிருந்தாரு. ஸோ தொடர்ந்து நேற்று இரவு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 15% ஆஃப் டேரிஃப் வந்து நான் போடுறேன் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் சொல்லியிருந்தாரு. ஸோ 15% ஆஃப் டேரிஃப் வந்து 150 டேஸ்க்கு அமலில் இருக்கும். இது February 24 எஃபெக்ட்டுக்கு வருது. ஸோ மேற்கொண்டும் இவர் வந்து மாற்றியும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 10% ஆஃப் டேரிஃப்னு இருக்கிற பட்சத்தில் செக்டார்ஸ் பெனிஃபிட்டிங்னு டெக்ஸ்டைல்ஸ், ஜெம், ஜுவல்லரி, ஃபார்மா, ஆட்டோ, மெரைன் ப்ராடக்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் மேற்கொண்டு தகவல் வரல. ஸோ இது வந்து மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இந்த டேக்ஸ் பர்சன்டேஜ். நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே.